வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல் பிரச்சார பயணம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றின முழு விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். ஏர்போர்ட்ல இருந்து பிரச்சார வாகனம் கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே 10:30 மணிக்கு பிரச்சாரம் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட 12 மணி ஆக போது. சரியாக இப்பொழுது அந்த தேர்தல் பிரச்சார வாகனம் எந்த இடத்துல இருக்கு, எப்பொழுது அது பிரச்சார இடத்திற்கு சென்றடையும், இது பற்றின விவரங்களை வழங்கலாம். சராசரியா திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவரு கொடுக்கக்கூடிய பாயிண்ட் அந்த மரக்கடை பகுதி வரை ஒரு 20 நிமிடங்கள் இல்ல 30 நிமிடங்கள், அதிகபட்சமாக 30 நிமிடங்களுக்குள்ளாக சென்று விடலாம். ஆனால் தற்போது விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனமானது தொண்டர்கள் கடல் போல சூழ்ந்திருப்பதன் காரணமாக ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய சூழலில் இதுவரை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரச்சார வாகனம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. விஜயனுடைய பிரச்சார வாகனம் இப்போதுதான் அவர் நகர்களுக்குள்ளே சென்றிருக்கிறார். அதாவது அந்த 8 கிலோமீட்டர் பயணத்தை தாண்டுவதற்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிருக்கிறது. அந்த அளவுக்கு தொண்டர்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இன்று அதிகாலை முதலே விமான நிலையத்தில் தொடர்ச்சியாக திமுக விஜயனுடைய தொண்டர்கள் தொடர்ச்சியாக காத்துக் கொண்டிருந்தார்கள். நாம் பார்க்கிற வழியெல்லாம் அனைத்து இடங்களிலும் திருச்சி புறவழிச்சாலை, விமான நிலைய சாலை, அது மட்டுமல்ல டிவிஎஸ் டோல்கேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதே போன்ற மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. காவல்துறை சார்பில் ஏற்கனவே 23 கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு அடிப்படையில் கூட்டம் நிகழ்த்துவதற்கும் போராட்டம் நிகழ்த்துவதற்கும் அதுபோல இந்த பொது இடங்களில் பேசுவதற்கும் 23 கட்டுப்பாடுகள் அவசியம் என்று அது ஒரு வரைமுறையாக வருவதுதான். அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு மற்றும் ஏதோ தனியாக 23 கட்டுப்பாடுகள் கொடுக்கவில்லை. ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது பொது இடங்களில் பயன்படுத்தும் போது அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் மட்டுமே அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படையில் அந்த எந்த நிபந்தனையும், அதாவது விஜய் அவருடைய வாகனத்திலிருந்து மேலே எழுந்து ரசிகர்கள் நோக்கி கையாட்டவில்லையே தவிர தொடர்ச்சியாக அனைத்து விதிகளுமே மீறப்பட்டிருக்கிறது என்பதுதான் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த திருச்சியே ஒரு சிறிய நகரமாக இருந்தாலும் கூட மத்திய நகரமாக தமிழகத்தில் ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது. குறிப்பாக அனைத்து சாலைகளுமே கிட்டத்தட்ட திருச்சியை மையமாக வைத்துதான் தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்னை வருவதற்கும் முக்கியமான சாலையாக அந்த சாலை பார்க்கப்படுகிறது. அந்த இடையில் தான் தற்போது விஜய் வந்து கொண்டிருக்கிறார். எனவே டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய திருச்சி மதுரை சாலை, சென்னை மதுரை சாலை என அனைத்து சாலைகளுமே இப்போ தொண்டர்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. விஜயை காண்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அது மட்டுமல்ல புதுக்கோட்டை, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட திருச்சி மையமாக வைத்து அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து ரசிகர்களுமே திருச்சியில் குவிந்திருப்பதன் காரணமாகத்தான் இந்த இவ்வளவு பெரிய கூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் திருச்சி ஒரு திருப்புமுனை கூட்டமாகவும் மாநாடாகவும் அமையும். அந்த அடிப்படையிலே திருச்சியில் தன்னுடைய முதற்கட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் துவங்கியிருக்கிறார். எந்த அளவிற்கு அவர் பேசுபொருளாக ஆக்குவார் என்பது இன்றைய அவருடைய பேச்சு எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கம் போல எந்த ஒரு புள்ளிவரமும் இல்லாமல் விஜய் பேசுவாரா, இல்லை ஏதாவது குறிப்பா மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி அவர் பேசுவாரா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனாலும் எத்தனையோ தடைகள் எல்லாம் கூறினார்கள். அவைகள் எதுவுமே இல்லாமல் விஜய் தற்போது ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு கூட்டம் கூடும் என்று விஜய்க்கு நன்றாகவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் விமான நிலையத்திலிருந்து அவர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார். திருச்சியை மையமாக வைத்து அதாவது இன்றைய தினம் அவர் போகின்ற இந்த 3 மாவட்டங்களுமே திமுக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என்ற 3 மாவட்டங்களுமே திமுக வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கப்படுது. குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் தலைநகரமாக திருச்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது. திமுக, அதிமுக என எந்த கட்சிகள் ஆண்டாலும் அரசியல் தலைநகரமாக திருச்சி இருக்கிறது. எனவே அந்த திருச்சியை மையமாக வைத்து தற்போது விஜயனுடைய இந்த உரை எவ்வாறு இருக்கும் என்று பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது.